ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு நான் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படிங்கிற விலாக் தான் பார்க்க போகிறோம். நானும் என் தங்கச்சியும் கடைக்கு போய் சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அங்கே ஒரு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு 2-3 கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நான் அமௌண்ட் எதுவுமே கையில் கொண்டு போகல, ஃபோனில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் எனக்கு ஃபோன்பே ஜிபே ரெண்டுலேயுமே அமௌண்ட் வந்து பேமெண்ட் ஆகலை. அமௌண்ட் கட்ட ஃபெயில்டுன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இனி மறுபடியும் அமௌண்ட் இருக்குன்னா வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். வீட்டுக்கு போயிட்டு வந்து அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்தேன். அப்புறம் பார்த்தா என் தங்கச்சிக்கு ஃபோனுக்கு பின்னாடி அவர் 500 பைசா வச்சுருந்தா. அப்புறம் அவள் அதை எடுத்து கொடுத்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு என்மேட்டு சரி கேக் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போய் ஒரு கேக் ஆர்டர் போட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பேமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் பேமெண்ட் ஆகலை, ஃபெயில்டு தான் வந்துச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் என் தங்கச்சி தான் மறுபடியும் போய் கேக் வாங்கிட்டு வந்தா. நான் இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் வந்து ஃபோனில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அதில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன்னா எப்பயாவது அது வந்து ஒர்க் ஆகாமல் இப்படி இருந்துடும். அப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து பணம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் எதுக்கும் நீங்கள் கையிலையும் கொஞ்சம் பைசா வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன மாதிரி தான் ஆகும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்க சொன்னேன். அப்புறம் அம்மாவுக்கு ஏஜ் வந்து 55. ஸோ கேண்டிலில் 55 இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வர சொன்னேன். அதேமாதிரி வாங்கிட்டா. ஆனால் அந்த கடைக்காரனே அந்த 55 வைக்கும்போது அது என்ன ஒழுங்காகவே ஃபிக்ஸ் ஆகாமல் அந்த என்ன சொதப்பிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி குழி மாதிரி அப்படி ஒரு மாதிரி பல்ல விழுந்துருச்சு. அப்புறம் அது வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு அந்த இடத்த மயக்கிற மாதிரி ஃபுல்லாக செரி பழம் வச்சு அப்புறம் அழகாக அந்த டெக்கரேஷன் பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க. மேஜிக் அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் கேக் கட் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெட்டுறேன். அம்மாவுக்கு அப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அம்மா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
இப்போ டிவி ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டு. விழுந்துரும். கை தட்டு, ஒரே ஒரு கை தட்டு. அம்மா பாக்கட்டு, கை தட்டு. பாட்டு தான் பிடிப்பானா. பெரியமா கணுப்போம், நீ பாட்டு பிடிச்சதே. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.